ஓம்பரா துதிக்கிறோம். கூடி வந்து ஜெபிக்கிற அனைவரையும் அனைத்து குடும்பங்களையும் உங்களுடைய வல்லமை உள்ள கருத்திலே தந்தாய் தாழ்த்தி ஓம்பு கொடுக்கிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்திற்குள்ளே ரத்தத்திற்குள்ளே சிலுவைக்குள்ளே காயங்களுக்குள்ளே இறை வார்த்தைக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஓம்பு கொடுக்கிறோம். இயேசுவே நற்கருணை ஆண்டவரே உமது இதயத்திற்குள்ளே எங்களை தாழ்த்தி ஓம்பு கொடுக்கிறோம். உம்முடைய தூய ரத்தம் பாயட்டும் ஆண்டவரே, எங்களை கரைநீக்கம் செய்வதாக. ரூபரா ரூபரா உம்முடைய ஆவியானவர் இறங்கட்டும். தூய்மையின் ஆவியானவர், பரிசுத்தத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், உயிரிழக்கும் ஆவியானவர், புதுப்பிக்கும் ஆவியானவர் இறங்குவாராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவாராக, எங்களை வழி நடத்துவாராக, வாயின் கட்டுகளை அவிழ்ப்பாராக. ஓபரா எங்களுடைய உடலை கோயிலாக மாற்றுவாராக, மறுபடி பிறக்க செய்வாராக. ஓ எங்கள் வார்த்தைகளை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. இயேசுவின் வார்த்தைகளை அறிய செய்வாராக. இயேசுவோடு எங்களை ஒப்புரவாக்குவாராக. ஓபரா துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூதர் கூட்டங்கள் இறங்கட்டும், ரத்த கோட்டை எழும்பட்டும். ஓபரா ஓபல் அக்கினி சுவர் எழும்பட்டும். ஆண்டவரே எங்களுடைய காதுகளை திறப்பீராக, உள்ளங்களை உடைப்பீராக, மன மாற்றத்தை கொடுப்பீராக, அற்புத அடையாளங்களை செய்வீராக. தூஷபரா ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா துதிக்கிறோம். இன்னொரு பாடல பாட போறோம். அல்லேலூயா அல்லேலூயா இந்த ஆண்டவர். அல்லேலூயா வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். அந்த அரமா எபிரேய மொழிகளை நாம துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களை போற்றுகிறோம். ஆண்டவரே இயேசுவே உங்களை போற்றுகிறோம் என்று உற்சாகத்தோடு ஆண்டவரை புகழ புகழ கட்டுகள் உடையும், பாவங்கள் நீங்கும், சாபங்கள் நீங்கும், அற்புத அடையாளங்கள் நடைபெறும். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே. Hallelujah, hallelujah, இயேசுவே ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, அவரது இரக்கம். இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே. ஆண்டவர் நல்லவர், அவரே போற்றுங்கள். ஆண்டவர் வல்லவர், அவரே போற்றுங்கள். ஆண்டவர் பெரியவர், அவரே போற்றுங்கள். துதிக்கிறோம் என்பதை வல்லவரே நல்லவரே உன்னதரே உயர்ந்த ஆண்டவர் உன்னதர், அவரே போற்றுங்கள். ஆண்டவர் உயர்ந்தவர், அவரே போற்றுங்கள். ஆண்டவர் உன்னதர், அவரே போற்றுங்கள். ஆண்டவர் உயர்ந்தவர், அவரே போற்றுங்கள். ஆண்டவர் தூயவர், அவரை போற்றுங்கள். அருத்தை ஆற்றுபவர், போற்றுதற்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர், ஆராதனைக்குரியவர். இயேசுவே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தூயவர் என்று மகிமைப்படுத்தவர்.
இருப்பவர் அவரை போற்றும்படி ஆண்டவர் அற்புதர் அவரை போற்றும்படி ஆண்டவர் மருத்துவர் அவரை போற்றும்படி ஆண்டவர் அரசர் அவரை போற்றும்படி ஆண்டவர் தலைவர் அவரை ஹalleluya 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 ரப 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 வல்லமை வல்லமை ஆண்டவரே பிரசன்னி வல்லமை இந்த கூடார முழுவதுமே இறங்குவதாக தொடுமாட்டவரே எல்லாரையும் தொடுங்க வல்லமை வல்லமை ஆட்கொள்ளட்டும் பிரசன்னம் நீசோவி இயேசுவின் ஆற்றல் வல்லமை நாமத்தின் வல்லமை சூபரா 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 நீவரோ ஓபி அல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே நன்றி நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இது பத்தாவது நல்ல மேல தலைக்கு மேல கரங்களை வைத்து நல்ல தட்டி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு பிரசன்னமாய் இருக்கிறார் உயிருள்ள ஆண்டவர் உயிருள்ள கடவுளின் மகன் இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் வாழும் கடவுளின் மகன் நம்மோடு இருக்கிறார் நம் பாவங்களை போக்குபவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை சுகப்படுத்துவர் நம்மோடு இருக்கிறார் அல்லேலூயா இது பத்தாவது அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே நீரே என் ஆண்டவர் இயேசுவே பசி எடுக்குதா இல்லையா ஒண்ணும் சொல்லல இயேசுவே நான் எவ்வளவு உச்ச துணியில சொல்றேன் சொல்லுங்க ஐயோ இயேசுவே செத்தவங்க கூட இப்படி சொல்ல மாட்டான் இயேசுவே உன் கடவுளாய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு மனதோடும் வல்லமையோடு அன்பு செய்யணும் அந்த அன்பு செய்வதன் அடையாளம் தான் இயேசுவே சத்தமா இன்னும் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ தானோட ஏதோ பரிவுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னே தெரியல இந்த ஃபாதர் என்னதான் பண்றாரு கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அடியிலே சொல்லுங்க பார்ப்போம் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அவங்களால சொல்லவே முடியல நல்ல சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா ஜெபிப்போம் ஆண்டவரே இதோ இந்த திருவிழா நாட்களிலே யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகொட்டும் என்று எருசலேம் திருவிழா நாளில் இறுதி நாளில் சொன்னீரே உடைய வார்த்தையை நம்பி இந்த திருவிழா நாளில் வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் புனிதர் அன்னாருடைய வல்லமையால் அற்புத அடையாளம் பெற்றவர்கள் ஆசை பெற்றவர்கள் ஒன்று கூடி நன்றி செலுத்த வந்திருக்கிறாங்க இயேசுவே இன்னைக்கு எங்க எல்லாரும் நீங்க ஆசிர்வதிக்கணும் உங்க வல்லமை எங்களுக்கு கிடைக்கணும் உங்க ஆசை கிடைக்கணும் உங்க சுகம் நீங்க கொடுக்கிற சுகம் நலம் கிடைக்கணும் எங்க வாழ்க்கையில குடும்பத்தில் அற்புத அடையாளம் நடக்கணும் எனவே நீர் எங்களோடு பேசுவீராக எங்களுக்கு கற்று கொடுப்பீராக உங்களுடைய வார்த்தையினால் பரிசுத்தம் பெறுவோமாக வார்த்தையினால் சுகம் பெறுவோமாக உம்முடைய பெயரின் பொருட்டு அற்புத அடையாளம் நடைபெறுவதாக தூய ஆவியானவர் மூலமாக விடுதலை உண்டாவதாக இயேசுவே உம்முடைய பெயரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் உட்காருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனக்கு ஒரு கருத்து கொண்டிருக்கிறார் புனித அன்புமணியாரின் எச்சரிக்கை அன்புமணியார் என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார் அன்புமணியார் எச்சரிக்கை கொடுப்பாரு அற்புதம் தானே செய்வாரு நன்மை தானே செய்வாரு மார்னிங் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுத்துருக்கிறாரா இல்லையா எவ்வளோ பேருக்கு மார்னிங் கொடுத்துருக்கிறார்
காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு எச்சரிக்கை செய்தி கொடுத்திருக்கிறார். எனக்கு என்ன எச்சரிக்கை செய்தி அப்படின்னு எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய உலகில் பாவத்தின் ஆபத்து. எதனுடைய ஆபத்து? பாவத்தின் ஆபத்து. இதை பற்றி தான் நான் பேசி ஆராதனை திருப்பதியிலே என்னோட ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் என்னுடைய நாவை புனிதப்படுத்தட்டும். ஆண்டவர் எஸ்ஐயா நாவை தொட்டது போல என்னுடைய நாவை தொடட்டும். மோசேயை பரிசுத்தப்படுத்தியது போல என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். என்னுடைய கால்களையும் தூய்மைப்படுத்தட்டும். ஒவ்வொரு ராயப்பரை சீடர்களை கழுவியது போல இயேசு என்னையும் கழுவட்டும். கூடி வந்த எல்லாருடைய நாவையும் புனிதப்படுத்தட்டும். கால்களை புனிதப்படுத்தட்டும். எல்லாருடைய பாதங்களை கழுவட்டும். இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி நன்றி. அல்லேலூயா. அப்ப பாவத்தின் ஆபத்து, எச்சரிக்கை, ஒரு வார்னிங். இப்ப நாம வாழ்கின்ற இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், கேடுள்ள நாட்கள், ரொம்ப கொடூரமான நாட்கள். என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏதோ வீட்டுல இருக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, சந்தோஷமா போயிட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் என்னென்ன கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு ஆபத்து, விபத்து, கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அடுத்து ஒரு கொள்ளை நோயும் வந்துருச்சு இல்லையா? வந்துச்சு. ஏற்கனவே ஒரு கொள்ளை நோய் வரும் நாங்கள் வந்துருச்சு, மாறிக்கிட்டு போயிடுச்சு. இப்ப அடுத்தது ஒன்று திருவிழா முடிஞ்ச உடனே இருக்குது. திருவிழா முடிஞ்ச உடனே என்ன வரப்போகுது? வெறும் அளவில் வரப்போகுது. என்ன ஃபாதர் சொல்றீங்க? வந்துகிட்டே இருக்குது. எச்சரிக்கை செய்தி. எங்களுக்கு கூட ஆண்டவர் இப்பெல்லாம் நான் அதிகமாக தினந்தோறும் போயிட்டே இருக்கிறேன். தினந்தோறும் நற்செய்தி அறிவிச்சுட்டே இருக்கிறேன். ஓய்வு, உறவு இல்லை, சாப்பாடு இல்லை, எப்படி போயிட்டே இருந்த ஆண்டவர் அனுப்பிட்டே இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், கொடுமையான நாட்கள். ஏனோ தானோன்னு வாழ்க்கை நடத்தக்கூடாது. எப்படியோ இருக்கிறோன்னு இருக்கக்கூடாது. இனிமே நாம பணம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்து நாம இயேசுவோட இருக்கணும், இயேசுவோட நடக்கணும். எப்ப உலகம் முடிந்தாலும் நாம கடவுளோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்ப அந்தோனியார் தனது தான் வாழ்ந்த நாட்களிலே, அந்த சமயத்திலே எவ்வளவு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். பதிதத்தில் இருந்தாங்க, கடவுளை மறந்து இருந்தாங்க, கடவுளை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க, நற்கருணை மீது பக்தி இல்லாம இருந்தாங்க, பல தெய்வங்களை கும்பிட்டாங்க. அதே போல தவறான கொள்கைகள் கொண்டிருந்தாங்க, செல்வத்தின் மீது ஆசை வச்சிருந்தாங்க, உலக இன்பங்களில் இருந்தாங்க, இன்னுமாக பொய், பொருட்டு, திருட்டல இருந்தாங்க, அநியாய வெற்றிலாம் வாங்கினாங்க, பல வகையான தவறான இச்சைகளில் வாழ்ந்தாங்க. இப்படி அந்த காலத்து மக்களும் பல பாவங்களில் மூழ்கி இருந்தார்கள். யார் ஒருவர் கடவுளுடைய மனிதரோ, கடவுளுடைய இறை அடியாரோ, உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவங்க பரிசுத்தமா இருப்பாங்க. மற்றவர்களையும் பரிசுத்தப்படுத்த விரும்புவார்கள். மனமாற்றத்திற்காக செபிப்பார்கள். மனமாற மக்களை அழைப்பார்கள். அல்லேலூயா. அப்போ புனிதர் அந்தோனியா கடவுளுடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை பெற்றவர், தூயாவியின் வல்லமை பெற்றவர், பரிசுத்தமாக வாழ்க்கையை நடத்தியவர். அப்படி பரிசுத்தமாக தான் வாழ்ந்து கடினமான ஜெப தவங்களிலே ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தை பெற்று அந்த பரிசுத்தமாக எல்லாரும் மாறணும், பாவத்தை விட்டு விலகணும்னு மனமாற்றத்திற்காக எவ்வளவு பேருக்கு எச்சரிக்கை கொடுத்தவர் தான் புனிதர் அந்தோனியா. அல்லேலூயா.